ஏஞ்சி நிக்கவா? ஏஞ்சி நிக்கணுமா? என் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய இறுதியிலே நான் இருக்கின்ற போது கூட இறுதியாக வருவது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை போற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமே தவிர வேறு எண்ணங்கள் எனக்கு இல்லை. தாவேக்காவுக்கும் பெரிய அளவு செல்வாக்கு கிடையாது என்று நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு பெரிய கவரக்கூடிய ஒரு ஸ்டாராக இருந்தால் செங்கோட்டையனே போயிட்டாருப்பா விஜய் கிட்டன்னு சொல்லியிருக்கலாம். இன்னொன்று, இது எப்போ நடந்திருக்கும்? விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு இது நடந்திருந்தால் அது வேறு. இன்னைக்கு எந்த செங்கோட்டையனை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள்? இது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட எங்களுக்கு தேவையில்லைன்னு ரிஜெக்ட் பண்ண பீஸை தூக்கின்னு வந்துருக்கு. நிறைய கொலை மிரட்டல்கள் சந்திச்சிங்க அப்படின்றது எஸ்எஃப்ஐ டைட்ல இருந்து இருக்கு. நீங்க வாச்சாத்தி டைம்ல கூட இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றது அத பத்தி கொஞ்சம். அதாவது வாச்சாத்தி போராட்டம் முழுக்க முழுக்க அன்றைக்கு ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக, குறிப்பா ஜெயலலிதா அரசுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் முன்னெடுத்த ஒரு வீரியமிக்க போராட்டம் இது. அதனால அது அன்னைக்கு இந்த சம்பவமே, இப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று ஜெயலலிதா உட்பட ஆளும் தரப்பு அது கடுமையா மறுக்க, இல்ல நடந்தது என்று திரும்ப நாம சொல்ல, அப்படி ஒரு பிரதிவாதம் என்பது நடந்துகிட்டு இருந்தது. மாநிலம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிமுகவுக்கு ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியாகவும் ஒரு ரொம்ப அம்பலப்பட்டு போன ஒரு நிகழ்வாக அது இருந்தது. அதனால இவனும் இது இப்ப தோழர் அண்ணாமலைன்னு ஒரு தோழர் இருந்தாரு, எக்ஸ்எம்எல்ஏ. அவர் அரூர் தொகுதியில 2 முறை வெற்றி பெற்றவர் அண்ணாமலை. அவரு அங்க லோக்கல்ல இருந்தாரு, நான் இங்க இருந்து போய் அதை பண்ணிட்டு இருந்தேன். அதனால இந்த 2 பேரும் தான் அப்போ ரொம்ப முனைப்பா அந்த வேலையில நாங்க இருந்தோம். அதனால ஒரு முறை அப்போது அதிமுக மிக முக்கியமான தலைவராகவும் வனத்துறை அமைச்சராகவும் இருந்த செங்கோட்டையன் அவர் தான் வனத்துறைக்கு பொறுப்பு. அதனால அவர் இங்க இருந்து போன் பண்ணி, அவங்க 2 பேரும் ரோட்ல நடந்து போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி கதையை முடிங்கப்பா, என்னதுக்கு இதை போட்டு பெரிய தலைவலியா இருக்கானுவா, அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் போன்ல அப்பெல்லாம் எஸ்டிடி புக் பண்ணி தான் பேசணும், செல்லலாம் கிடையாது. நான் சொல்றது 92 லாஸ்ட் அல்ல 93 அந்த மாதிரி டைம், செல்லு கிடையாது. அதனால புக் பண்ணி தான் பேசணும். அப்படி ட்ரங்கால் புக் பண்ணி இவர் அங்க இருக்கிற வனத்துறை அதிகாரிகளோட பேசுனதை நம்ம பிஎஸ்என்எல் அங்க இருந்த நம்முடைய ஊழியர்கள் கேட்டுட்டு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதுலதான் இதெல்லாம் வருது, இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க சொன்ன பிறகு அப்புறம் நல்லசிவன் தான் அப்பயும் செயலாளராக இருந்தாரு. அவர் உடனே ஒரு அறிக்கை விட்டு மாநிலம் முழுவதும் அமைச்சருடைய இந்த வருஷனுக்கு எதிராக கடுமையான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பூரா நடந்தது.